பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். பொதுவா இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கான கடைசி கட்டம் இது. இன்னையோட மாலை 6 மணியோட தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கடைசி கட்ட பிரச்சாரம் தான் ஒரு ஷோவோட முடிப்பாங்க. ஏன்னா அது ஒரு காட்சி ஊடகத்துல வரும். அந்த ஒரு பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்தணும். அதனால கிட்டத்தட்ட அது ஒரு ஷோவா தான் இருக்கும். இன்னைக்கு பிரச்சாரமே ஒண்ணு இருசக்கர வாகனத்தில் போய் வாக்கு சேகரிப்பது, ஏதாவது ஒரு சாதாரண கடையில் அமர்ந்து டீ அருந்துவது, கடைசி கூட்டத்தை ஒரு பிரம்மாண்டமா காட்டுறது இப்படின்னு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் சமீப கால தேர்தல்கள்லாம் தொடக்கம் முதலே ஒரு ஷோவா தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இறுதிக்கட்ட பிரச்சாரம் எப்படி தமிழ்நாட்டுடைய களம் அதே ஷோவோட இருக்குதா? என்ன மாதிரி மக்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்குது? ஓரளவு ஏதாவது நம்மளால ஒரு இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு குறிப்பு தெரியுதா? சரிங்க, சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு திடீர்னு ஒரு வேட்பாளர் பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி சந்தைக்கு போவார், தானே காய்கறி வைப்பார். தக்காளி வேணுமா, வெண்டைக்காய் வேணுமா, பருப்பு வேணுமா. கடந்த தேர்தல்களில் பாத்திரம் கழுவி கொடுத்த வேட்பாளர்கள் இருக்காங்க. வீட்டு வெளியில பெண்கள் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. அம்மாடு சம்பளம் போட்டு இருக்காங்க. உங்க ஊரை சேர்ந்த ஒருத்தவங்க தான் ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. அது என்னன்னா, மருமகள் துணி துவைக்கிறேன்னு கொஞ்சம் பொறு யாராவது ஓட்டு கேட்க வருவாங்க அப்படின்னுவாங்க. வரவங்ககிட்ட துணி துவைக்கணும்னுவாங்க. சமையல் பண்ணணும், கொஞ்சம் பொறு யாராவது வருவாங்க சமையல் பண்ணணும் அப்படின்னுவாங்க ஓட்டு கேட்க வரவங்ககிட்ட. இன்னைக்கு கால சூழல் இந்த அளவுக்கு ஒரு கேலி பொருளாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு அரசியல் வாக்கு சேகரிப்புன்றது மாறி இருக்குது அப்படின்றத உங்க நாகர்கோவில் பகுதி மக்கள் தான் வெளிப்படுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க சோசியல் மீடியாவோட பெருக்கம் சார். நீங்க கிட்டத்தட்ட ஒரு வேட்பாளர் போய் களத்துக்கு போய் மக்களை சந்திச்சு தன்னோட சாதனைகள்லாம் சொல்லி தான் இதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்றதை விட சாதாரண ஒரு பாத்திரங்கள் அந்த ரீல்ஸை 2 லட்சம் பேர் பாக்குறாங்க. ஒரு வேட்பாளர் பாத்திரங்கள் இருப்பாருங்க, இவர் பாருங்க காய்கறி விற்கிறாரு. இதற்கு பதிலா நீங்க 5 ஆண்டுகள்ல வெற்றி பெற்ற காலகட்டத்துல பதவியில இருக்கும்போது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு பகுதி மக்களை தொகுதியில அடையாளப்படுத்திக்கிட்டு போய் சந்திச்சு அந்த மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து அடிப்படை விஷயங்களை நீங்க தெரிவு செய்து கொடுத்தாலே அடுத்த தேர்தலுக்கு இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதோ, வடை சுடுறதோ, காய்கறி சந்தையில போய் காய்கறி விற்கிறதோ அவசியமே இருக்காது. அதான் அவர்களுக்கு ஒரு பதவி அதிகாரம் என்கிற இடத்திற்கு வருகிற பொழுது வேறு வேலைகள் இருக்கு. நீங்க தேர்தல் தேதி அந்த 15-17 நாட்கள் இருக்கிற பொழுதுதான் அவர்களுக்கு மக்களுக்கு என்ன செய்யலாம், அது ஒரு குழப்ப நிலை. இங்க அரசியல்வாதிகளே தேங்கி போயிருக்காங்க சார். மக்கள்கிட்ட என்ன செய்யணுங்கிறது தெரியல. ஏதாவது ஒரு வகையில ட்ரெண்ட் ஆகணும். இன்னைக்கு இன்னொன்னு சார், ஒவ்வொரு அரசியல்வாதிகள் பின்னாடியுமே இந்த ரீல்ஸ் எடுத்துறேன், உங்களுக்கு நான் அந்த போஸ்ட் பண்ணி தரேன், உங்களை மக்கள் கிட்ட ரீச் பண்ணி தரேன்னு ஒரு குழு போயிடுறாங்க. நம்ம பாக்குறோம்ல, முந்தைய காலங்கள்ல அப்படி இல்லை. அறிவார்ந்தவர்களா பத்திரிகையாளர்கிட்ட கேட்பாங்க, சார் தொகுதி எப்படி சார் இருக்கு, ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு சார், ட்ரெண்ட் உங்களுக்கு இப்படி சாதகமா இருக்கு, இப்படி பாதகமா இருக்கு, இந்த ஏரியாவில் உங்களுக்கு வீக்கா இருக்கு அல்லது பிளஸ்ஸா இருக்கு, இன்னைக்கெல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா வியூக வகுப்பாளர்கள் ஒரு டீம் போயிடுறாங்க. அந்த டீம் நாங்கள் 5 பேர் கொண்ட குழு, உங்களுக்கு 15 நாள் வேலை பார்ப்போம், பேக்கேஜ் சிஸ்டம், ஒரு பெரிய பேமெண்ட். அவங்க என்ன வேலை சொல்றாங்க, நேரம் நீங்க போங்க மீன் சந்தையில ஓட்டு கேட்குறீங்க, அப்போ ஒரு மீனை இப்படி கையில இப்படி பிடிச்சி வச்சுட்டு நீளமான அந்த மீனை பிடிச்சி வச்சுட்டு மீன் வாங்குங்கம்மா 2 நிமிஷம் கத்துங்க. அவங்க சொல்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீசும் போது இல்லை, ஒரு 2 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் பாக்குறாங்க. ஆனா இதுல வேட்பாளர்கள் கவனிக்க தவிர ஒரு விஷயம் என்னன்னா, நாகர்கோவில்ல அவர் பிடிச்ச மீனை நாங்குநேரில் உள்ளவனும் பார்க்கலாம், நாகப்பட்டினத்தில் உள்ளவனும் பார்க்கலாம், நாராயண தொகுதிக்காரங்கிட்ட அந்த 2 லட்சம் பேர் பார்க்கலாம். 2 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னு அங்கே போய் காட்டுறப்ப அவங்க மைண்ட்ல என்ன தோணுது, ஓ நம்ம வாட்டரே 2.5 லட்சம் பேர் தான் நம்ம தொகுதியில பாரு, 2 லட்சம் பேர் நம்ம மீனை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஒரு வகையான விளம்பர மோகத்திற்குள் அரசியல்வாதிகள் தள்ளிவிடப்பட்டிருக்காங்க. அதற்கு அவர்களுக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் தரவுகள் அவர்களை ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய நீட்சி தான் இது. நீங்க எல்லா பக்கங்களையும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கடைக்கு போய் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல போனா வியாபாரிகளோட வியாபாரத்தை கொய்யாக்காய் விற்கிறான்னு ஒரு வேட்பாளரை பாக்குறேன், கொய்யாக்காய் வித்தாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி இன்னைக்கு காலச்சூழல் மாறி இருக்கு. அது சோசியல் மீடியாவினுடைய தாக்கம். இன்னொன்று, இந்த வியூக வகுப்பாளர்கள் என்கிற பேர்ல தொகுதி வாரியாக இன்னைக்கு உருவாக்க முடியும். முன்னாடிலாம் நமக்கு வியூக வகுப்பாளர்னா பிரசாந்த் கிஷோர் தெரியும், சுனில் தெரியும், மாற்ற முன்னேற்றம் அன்புமணி பண்ணி இன்னைக்கு விஜயோடு இருக்கக்கூடியவரை தெரியும். அப்படித்தான் நபர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு தொகுதிக்கு 4 பேர் முளைச்சிருக்காங்க. ஒரு வேட்பாளர் அறிவிச்சோன்னா ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க காலையிலே, சார் நாங்க நல்லா பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோங்கிறாங்க. ஸோ இது ஒரு அபாயகரமான இதாக மாறி இருக்கிறது. தேர்தல் என்பது ஒரு பணம் கொளிக்கக்கூடிய இது போன்ற கணக்கீடுகளால் மதிப்பீடு செய்யப்படும் விதம் மாறி இருக்கு. இது அரசியல்வாதிகள் உணர்வதற்கு இன்னும் காலங்கள் பிடிக்கும். நீ இவர் கொய்யாக்காய் நல்லா விற்கிறான்னு யாராவது ஓட்டு போட போறாங்களா? இவங்க வேட்பாளர் சமய கொய்யாக்காய் விற்கிறதுதான் ஊர்ல 10 பேர் இருக்காரு. நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கு. கொய்யா விவசாயிகளோட பிரச்சனையில நீங்க பேசணும். நீங்க மாம்பழ விவசாயியோட பிரச்சனையை பேசுறீங்கன்னு தேர்ந்தெடுத்திருக்கு. நெல் கொள்முதல் மையம் வேணுங்கிறவங்கள தேர்ந்தெடுத்திருக்கு. நெல்லை வித்துக்காட்டுவீங்கன்னு எடுத்திருக்கு. அரசியல்வாதிகளுக்கு புரிதல் இல்லை. கடைசி கட்டம் இந்த தேர்தல் பிரச்சாரம் ஒரு ஷோ அரசியல், இந்த ரீல்ஸ் மோகம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
பணம் விநியோகம் அதெல்லாம் இந்த தடவை இன்னும் களத்துல பார்க்க முடியுதா? என்ன மாதிரி டைரக்ஷனுக்கு தெரியுது ஒரு இந்த வெற்றி வாய்ப்பு இந்த டைரக்ஷன் நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது குறிப்பு உணர்த்துதா? சார் நிச்சயமா பணம் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது. 2 கட்சிகளும் கொடுக்குறாங்க. 2 திராவிட கட்சிகளுமே திமுகவும் கொடுக்குறாங்க, அதிமுகவும் கொடுக்குறாங்க. 2 கட்சிகளுமே கொடுக்குறாங்க. சில இடங்கள்ல ஒரே அளவிலான தொகை கொடுக்குறாங்க. 2 பேருமே 1000 கொடுக்குற தொகுதிகளும் இருக்கு. ஒரு ஆள் 500, ஒரு ஆள் 1000 கொடுக்குற தொகுதிகளும் இருக்கு. திமுக 2500 கொடுக்குற தொகுதிகள் தென் மாவட்டங்களிலே இருக்கு. அப்ப பல தொகுதிகளில் பல வாரியாக கொடுக்குறாங்க. ஆனா என்னுடைய யூகம் சரியாக இருந்தா இந்த தேர்தலில் பணம் ஒரு ரோல் பண்ணாது. பணம் ஒரு ரோல் பண்ணாது அப்படின்னு சொன்னா ஏன் மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சா இல்ல வேற என்ன விதமான மனம் மாற்றத்தினால பணம் அதை ரோல் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க? சார் 2 காரணம் சார். ஒன்று, மக்கள் மத்தியில் சலிப்பு என்பதை விட நம்ம பணத்தை தானே கொடுக்குறாங்கிற நினைப்பு வந்துருச்சு. கடந்த காலங்களில் இதை நான் பார்க்காது. நான் கேட்கிறேன், ஓட்டு யாருக்கு போட போறீங்கன்னு யங்ஸ்டர்ஸ்ல கேட்கிறேன். 1000 ரூபாய் கிடைச்சிருச்சுங்கிறாங்க. 2 கட்சிகள் இருந்தும் வாங்கியிருக்காங்க. நான் நார்வேல் தொகுதியில சொன்னேன், அதிமுக இருந்தும் பாஜக இருந்தும் வாங்கியிருக்காங்க, திமுக இருந்தும் வாங்கியிருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ட்ட கேட்கிறேன், இது 2 பேர்ட்டே ரூபா வாங்கியிருக்கேன், ஓட்டு யாருக்கு போட போறாங்க? டிவி கேட்க போட போறாங்க. ஏன் இவனும் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அவங்க 1000 கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஏன் பணம் தானே? மக்கள் கிட்ட அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து, அதாவது மக்கள் கிட்ட வந்து அவர் சொன்னதை டிவிக்கனால அவருடைய அம்மாவோ அப்பாவோ வாங்கின காசுக்கு திமுகவும் போடலாம், பாஜகவும் போடலாம். பட் அது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குது. நீங்க கடந்த காலங்கள் நம்ம பார்க்காததானே இது. இன்னொன்று சார், 1000 ரூபா இன்னைக்கு ஓட்டினுடைய விலை 1000 வச்சுக்கொள்ளும். நம்ம 500 கொடுக்குறாங்க அல்லது 1000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கடந்த செப்டம்பர் 2023 இருந்து மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேல அதில் வரவு வைக்கப்பட்டாச்சு. தேர்தலுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு 5000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டாச்சு. 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதியெல்லாம் கூட வந்துச்சு. எல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபாய் வாங்கியாச்சு. இப்ப 5000 தொடர்ச்சியா மாசம் 1000 புதுமை பெண் திட்டத்தில் 1000 இவ்வளத்தையும் பார்த்துட்டு தேர்தலுக்கு முந்தின நாள் ஒரு 1000 ரூபாய் என்பதை மக்கள் அந்த 1000 ஒரு பொருட்டா பார்க்கலன்னு நான் பாக்கிறேன். ஏன் பொருட்டா பார்க்கல? 1000 ரூபாய் வலிந்து விட்டதான்னு கேட்டா நம்ம பணம் தானே நமக்கு வருதுங்கிற எண்ணம் வந்திருக்கு. அது ரொம்ப அரசியல் கட்சிகள் யோசிக்க தவறுகிற இடம் நான் பாக்கிறேன். நீங்க 2 பேரும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு ஆள் 2000 கொடுத்தா ஒரு ஆள் ஷிஃப்ட் ஆகணும். 2 பேரும் 1000 கொடுக்கறது நான் இப்பவும் சொல்றேன் சார், இந்த தேர்தலில் கொடுக்கக்கூடிய பணம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தங்களோட வாக்கு வங்கியை தக்க வைக்க மட்டும்தான் உதவும். பொதுமக்களுடைய வாக்கு பெற்றுத்தரதுக்கு உதவும். திமுகவோ அதிமுகவோ அவங்களோட ட்ரெடிஷனல் ஓட்டு இருக்குல்ல, பாரம்பரியமா இது ஏடிஎம்கே ஃபேமிலி, ஏடிஎம்கே ஓட்டு பூத் ஏஜென்ட் தெரியும், அந்த ஓட்டை காப்பாற்றி கொடுக்கும். அவ்வளவுதான். கூடுதல் ஓட்டை எதுவும் வாங்கி தந்துடாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால பணம் வந்து மக்கள் கிட்ட சலிப்ப தரல, நம்ம பணம் தானே வருது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை தந்திருக்கு. பணம் ரோல் பண்ணும், அது ஒரு 50% ரோல் பண்ணுச்சுன்னா 50% காசை வாங்கிட்டு விருப்பத்துக்கு போடுவோம். என்ன மாதிரியான ஒரு நிலைமை வருது சார்? அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முந்தைய தேர்தல்லாம் ஏதோ ஒரு கருத்தை மக்கள் சொல்லுவாங்க, இந்த கட்சி வந்துடும் அந்த கட்சி வந்துடும் அப்படின்றது இருக்கும். இப்ப இன்னைக்கு 4 முனை போட்டி அப்படின்னு சீமானோட சேர்த்து நம்ம சொன்னாலும் விஜய் ஒரு ஃபேக்டர், அதனால வந்து டிசைட் பண்ண முடியல, எந்த பக்கம் சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு சராசரி மனிதர்கள்லேருந்து பத்திரிகையாளர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கணிப்பா இருக்குது. அப்படி பார்க்கும்போது கடைசி கட்டம் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம், மக்கள் ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள், இல்ல இந்த டைரக்ஷன் நோக்கி போற மாதிரி தெரியுது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுதா? சார் என்னுடைய யூகத்தில் தொங்கு சட்டசபைக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு சார். திமுகவால் தனித்து ஒரு 100 இடங்கள் ஜெயிக்க முடியும், அதிமுகவால் ஒரு 90 இடங்கள் வரையும் வர முடியும், அப்படிதான் நான் பாக்குறேன். அதுக்கு பிறகு 2 கூட்டணிகள்ல இருந்து யார் அதிகமான எண்ணிக்கை பெறுகிறார்களோ அவர்களை நோக்கி ஆட்சி அதிகாரம் செல்லும். அந்த இடத்துல திமுக ஒரு மைலேஜ் இருக்கலாம். ஏன்னா அங்க வந்து காங்கிரஸ் ஒரு 28 தொகுதிகளில் 10 தொகுதிகளாவது ஜெயிக்கக்கூடும், 10 முதல் 14 தொகுதிகளாவது ஜெயிக்கக்கூடும். அங்க இருக்கக்கூடிய விசிகா போன்ற கட்சிகள் சேருகிற பொழுது 20 இடங்களே அந்த கூட்டணி அலையன்ஸ் தாண்டும். அந்த அடிப்படையில பார்த்தா திமுக பிளஸ் அந்த அலையன்ஸ் என்பது ஆட்சி கட்டளை நெருங்கலாம். ஆனா தனிப்பெரும்பான்மை என்பது நிச்சயம் இருக்காது. யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான். ஒருவேளை திமுக பணம் எடுத்துக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட எண்ணிக்கை உயரலாம். அதிமுகவும் பணம் கொடுத்துருக்காங்க, தாவேக்கா கூட சில தொகுதிகளில் கொடுத்துருக்காங்க. தாவேக்கால செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தொகுதிகள் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆமா ஆமா, சில தொகுதிகளில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பல தொகுதிகளிலேயே ஸ்டார் கேண்டிடேட் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அப்போ அது போன்ற இடங்கள்ல திமுகவுக்கு கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணியாக திமுக முன்னகர வாய்ப்பு இருக்கிறதா தான் பாக்குறேன். நன்றி சார். ரொம்ப நன்றி.